ஹாய் ப்ரோ, ஹாய் சார். பிரைஸ் அவுத்து போட்டால் அசிங்கம் ப்ரோ. சிஸ்டர் அவுத்து போட்டால் அசிங்கம். நான் ட்ரெஸ்ஸை சொல்ல வரல. நீங்கள் அசிங்கப்படாமல் இருக்கணுன்றதுக்காக நிரந்தரமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் அவுத்து போடாமல் இருக்கணும். அது எந்த ட்ரெஸ்ஸுன்னு தெரியலன்னா நான் வார்த்தையில் போய் தெளிவாக சொல்கிறேன். என்னடா ஒன்றுமே எங்களுக்கு புரியல, என்னடா குழப்பிட்டு இருக்கு அப்படின்னா நான் பேசினா புரியாது. மனுஷன் பேசினாலே குழப்பற மாதிரி இருக்கும். ஆனால் ஆவியானவர் ரொம்ப தெளிவாக பேசுவார். அந்த ஆவியின் உடைய தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார். நான் வார்த்தை கொள்ள போகிறேன், உங்களுக்கு புரிய படுத்திடுறேன். ப்ளீஸ் ஒருவேளை அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த ட்ரெஸ் உங்க கூட தான் இருக்குது, திரும்பியும் புதுப்பிச்சுக்கோங்க. அது அனல் மூட்டி எரிய பண்ணுங்க. ஓகே, நேற்று தினத்தில் மெசேஜ் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்க்கலாம். போய் அதையும் பாருங்கள், உங்களுக்கு இந்த வேர்டு ரொம்ப தெளிவாக புரியும். அன்பின் தேவனே, என்ன மறைச்சு உங்கள் மகன் உங்கள் மகிட்ட பேசுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:19 ஆவியை அவித்து போடாதீர்கள். அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் இந்த ட்ரெஸ் தான். ஓகே, இந்த ட்ரெஸ் அழுக்காச்சுன்னா போய் மாட்டிடலாம். ஓகே, அதாவது விளையாடும் போது அழுக்காயிடும். ஆனால் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்க ட்ரெஸ் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக, மாசற்றவனாய் வாழ, புதியவனாய் வாழ, லைக் பரிசுத்தமாக வாழ்றதுக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியானவர் உடையது. ஓகே, அதனால தான் ஆவி அவுத்து போடாதீங்கன்னு சொல்லுது. அந்த ஆவி, அதாவது நீங்கள் இப்போ சிகரெட் அடிக்கிறீங்கன்னா ஒரு உணர்த்துதல் வரல. இப்போ நான் வந்து ஸ்மோக் பண்ணுறேன், அது இன்ஜூரியஸ் டு லங்ஸ்டா, உடம்பை கெடுக்குண்டா குடிக்கிறது. ஒரு லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட தவறான பாலியல், அதாவது கட்டி பிடிக்கிறது, முத்தம், இதெல்லாம் காமமான காரியங்கள் தான். எனக்குள்ளே இருக்கிற, அதாவது நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மளை விட்டு வெளியே போயிடுவார். அதுதான் ஆவி அவுத்து போடாதீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் பாவமும் சாபமும் உங்களை தொடர்றபடி உங்களுக்கு குறித்து வச்சிருக்க நன்மையான காரியங்கள் முன்னாடி நடக்கும். அதனால தான் ஆவி அவுத்து போடாதீங்கன்னு அவர் சொல்கிறது. எப்பவுமே அதை நீங்கள் நிரந்தரமாக பற்றி கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு, அதாவது வலி இதுவேன்ற சொல்கிற சத்தம் உங்கள் காதில் கேட்கணும்னா ஆவியானவர் கூட இருக்கணும். நிறைய வாட்டி இருப்பார், கண்டிப்பாக இருக்கார்ல. ஆவியானவர் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். இதை பண்ணு, இதை பண்ணாது, இதை பண்ணாது, தப்பு பண்ணுறோன்றது ஒரு இன்டிமேஷனை முன்னாடியே கொடுப்பார். அதுதான் ஆவியானவர். நீங்கள் அவுத்து போட்டிங்கன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்க மாட்டார். பாவி, அந்த பிசாசானவன் நமக்குள்ள, அதாவது பிசாசால உண்டாக்கப்பட்டு ஃபுல்லாக பிசாசின் கிரியல் இருக்கும், மனப்பூர்வமாக பாவம் பண்ணுவோம். ஓகே, அந்த சத்தமே கேட்காது. ஒருவேளை இன்னைக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, மீண்டுமாய் அந்த ஆவியானவர் உங்களை தட்டி எழுப்புறாருன்னு அர்த்தம். நீங்கள் எளிமை பிரகாசிங்க, உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் இருக்குது. அந்த ஆவியானவரின் சத்தத்துக்கு செவி கொடுங்க. மீண்டுமாய் அந்த ஆடியை புதிதாக உதித்து கொண்டு, அது புதுதான ஆவதான். அந்த புதுசானதை நீங்கள் கழட்டிப்பட்டதுனால தான் அழுக்காயிட்டோம். திரும்பியும் நீங்கள் புதுசானதை மாட்டிட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்வா பரலோகத்துக்கு வர்றதுக்காக ஆயத்தமாக்குங்க. கர்த்தர் கொண்டு பெரிய காரியம். ஸோ சின்ன ஜெபம் பண்ணிட்டா, அன்பின் தேவனே, ஆவியானவரை என்னை உணர்த்தி நடத்தினீர், என்னை பலப்படுத்தினீர், எனக்கு சகாயம் செய்கிறீர், இன்றும் நித்தமாய் என்னை நடத்துகிறீர். அதே போல உங்களுடைய அன்பு மகன், உங்களுடைய அன்பு மகள் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, எந்த இடத்துல இருந்து இந்த ஜெபத்தை கேட்டாலும் அவர்கள் மேல் வல்லமையாய் இறங்குங்க. உங்களுடைய தொடுதல் அவர்களை உணர்த்தப்படட்டும். வழி இதுவே என்று நடக்கிற சத்தம் அவங்க காதல கேட்கட்டும். பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க, அவங்க குடும்பத்தை ஆளுக பண்ணுங்க. அப்போ அவர்களை சுற்றி பசுத்தாவியானுடைய சரௌண்ட் இருக்கக்கூடிய ஏஞ்சல்ஸ் அனுப்புங்க, ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஆண்டு வழி தப்பி போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. வழி தப்பி போன ஆட்டை நீர் தேடி வந்தீர், அதே போல் இவர்களையும் இன்றைக்கு தேடி வந்திருக்கிறீர். பலப்படுத்தி மீண்டுமாய் திருப்பி வாய்ப்புகளை உண்டு பண்ணுங்க. ஆண்டு நீர் நடத்தி கொடுங்க. அவர்களுக்கான திட்டங்கள், நோக்கங்கள் நடைபெறட்டும். சகலத்தின் தாழ்த்தினை வெறுமையாக ஒப்புக் கொடுக்குற, தொடர்ந்து இடைப்படுங்க. ஆண்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரதர் சிஸ்டர், டோன்ட் வரி, ஹோல்ட் ஹிம் டைட்லி. ஓகே, அவர் அவுத்து போட்டிங்கன்னா தப்பு. ஓகே, கரை இல்லாதவர், மாசற்றாதவர், புரிஞ்சுக்கோங்க. ட்ரெஸ்ஸை மாற்றுங்க, ஆனால் அவரை மாற்றிடாதீங்க. காட் பிளஸ் யூ அண்ட் லவ் யூ.